திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குறளும் பொருளும் அதிகாரம் 105 நல் குறவு எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. உலகப் பொதுமறை என்று அனைவராலும் அழைக்கப்பெற்ற ஒரே நூல் திருக்குறள். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல் வழிகளையும் அந்த ஒரே நூலில் சுருங்கச் சொல்லி விரிவாக எடுத்தோதுகின்றன. திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 105 நல் குறவு. நுகரப்படுவன எவையும் இல்லாத நிலையை நல் குறவு எனப்படும். இது வறுமை என்று அறியப்படுவதுவாம். இதனை நல் குறவு, இன்மை, நிரப்பு என்னும் சொற்களாலும் இவ்வதிகார பாடல்களில் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நல் குறவு அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 105 நல் குறவு. 1041வது திருக்குறள். இன்மையின் இன்னாதது யாது எனின், இன்மையின் இன்மையே இன்னாதது. வறுமையைப் போன்று கொடியது இல்லை, அதுபோன்று கொடியது அதுவே. 1042. இன்மை என ஒரு பாவி மறுமையும் இன்மையே இன்றி வரும். வறுமை என்ற பாவி எல்லா பிறவிலும் தொடர்ந்து வருவான். 1043. தொல் வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல் குறவு என்னும் நசை. வறுமை தொன்மையான குடி பெருமையையும் உடல் வனப்பையும் ஒருங்கே கெடுக்கும். 1044. இப்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும். வறுமை உயர் குலத்தோரையும் தாழ்வான சொற்களை சொல்லச் செய்யும். 1045. நல் குறவு என்னும் இடும்பையுள் பல் குறை துன்பங்கள் சென்று படும். வறுமையாகிய துன்பத்தில் பல துன்பங்கள் வந்து சேரும். 1045. நற்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லினும் நல் கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். நல்ல பொருளை நன்றாக அறிந்து சொன்னாலும் வறியவர் சொல் சபை ஏறாது. 1047. அறம் சாரா நல் குறவு ஈன்றதாயினும் பிறன் போல நோக்கப்படும். வாழ்வுக்கு உதவாத வறுமை வந்தால் பெற்றதாயும் யாரோ என பார்ப்பாள். 1048. இன்றும் வருவது சொல்லோ இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. நேற்று கொல்லுதல் போல வந்த வறுமை இன்றும் துன்பம் தர வருமோ? 1049. நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும், நிரப்பினுள் யாது ஒன்றும் கண்பாடு அரிது. நெருப்பில் கூட தூங்கவும் செய்யலாம், வறுமையில் சிறிதும் கண் மூட இயலாது. 1050வது திருக்குறள். துப்புரவு இல்லார் துவரத் துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று. வறியவர் முற்றும் துறவையாகாமல் இருப்பது உப்பிற்கும் கஞ்சிக்கும் வீண். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது குறளும் பொருளும் அதிகாரம் 105 நல்குறவு என்னும் தலைப்பிலே உரையாற்றிச் சென்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.